மே 29. ஸோ மே 29 பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் டேங்கிறாங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்திலே உயரமான ஒரு சிகரம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம் தான். அந்த சிகரம் ஏறி மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உலக சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. இப்பவும் வந்து அது ஏறுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மேலே உள்ள வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு வியூ பாயிண்ட் வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த மவுண்ட் எவரெஸ்டோட அந்த நேச்சரோட அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த எவரெஸ்ட் டே இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டேங்கிறாங்க. இங்கே சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹெல்த்தியான சாப்பாடு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா பிஸ்கட் டேங்கிறாங்க. ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான பிஸ்கட் வந்து இருக்குது. ஸோ பிஸ்கட் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்கட் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் யூஎன் ஃபார் பீஸ் கீப்பர்ஸுங்கிறாங்க. உலக நாடுகள் மத்தியில் வந்து எப்பவுமே அமைதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீஸ் கீப்பர்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மே 29 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.